இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கார்த்திகை மாசம் வன விருந்தோட முக்கியத்துவத்தை பத்தி, இந்த வன விருந்துங்கிற பழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல எப்படி வந்ததுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீ அவளை வீட்ல எல்லாம் கொல்லக்கூடாது. கொன்னுட்டா அப்புறம் ஓ மேலதான் சந்தேகம் வரும். வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொண்டு போட்டுருணும். மாமா, நம்ம வன விருந்துக்கு போலாமா? நேத்து நடந்த நட்சத்திர பர்த்டேனால எல்லாருமே களைச்சு போயிருக்கோம். இப்போ இது தேவையா? தேவைதான் மாமா. கார்த்திகை மாசம் கடைசி வாரம் இது. அந்த புண்ணியத்தை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? இப்போ நாம இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் இல்லையா? நல்ல ஐடியா பூர்வா. எல்லாரையும் கூப்பிடு, அனௌன்ஸ் பண்ணிடலாம். என்னாச்சு நீ? எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? மீரா, நம்ம எல்லாரும் வன விருந்துக்கு போறோம். எல்லாரும் கிளம்பி போயிட்டு அப்புறம் வீடு யாரு பாத்துப்பாங்க? நம்ம பூமி இருக்கால, பூமி பாத்துக்குவா விடு. சித்தி, இந்த வன விருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ராத்திரி உன்னை கொல்லாம விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன சித்தி, மறந்துட்டியா? அவளை கொல்றதுக்காக தான் இந்த பிக்னிக் பிளானையே போட்டிருக்கேன்.